பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கோ மெசேஜ் இன்றைய இந்த அமர்விலே, இந்த முபாரக்கான அமர்விலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பிரதானமான செய்தி தான், நாம் வாசிக்கிற சமூகமாக மாற வேண்டும். இந்த புத்தகத்தை மாத்திரமல்ல, இன்னும் நூல்களை தேடி தேடி வாசிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக வாசிப்பு பழக்கம் பயங்கரமாக குறைந்து கொண்டு போகிறது. அண்மையில் கூட வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு பொருளிலே ஒரு எழுத்தாளர் அமைப்பிலே போய் நான் ஒரு உரை நிகழ்த்தினேன். சிறிய சிறிய துணுக்குகளை தான் பார்க்கிறார்கள். அதுவும் இந்த சோசியல் மீடியாலே பகிரப்படுகிற ஆதாரம் உள்ள ஆதாரம் இல்லாத, நம்ப தகுந்த நம்ப முடியாத விஷயங்களை தான் பார்க்கிறார்கள். பழைய வாசிப்பு பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. மனிதனை வாசிப்பு பழக்கம் தான் நிச்சயமாக உயர்த்தும். நல்ல முடிவுகள் எடுக்கும் திறனை வாசிப்பு பழக்கம் தான் கொடுக்கும். உண்மையை தெரிந்து கொள்ளும் சக்தியை வாசிப்பு தான் நிச்சயமாக கொடுக்கும். அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, இந்த காலத்துல நாம் எல்லோரும் பொதுவாக, பணக்காரர்கள் குறிப்பாக, வர்த்தகர்கள் சிறப்பாக, அரசியல் தலைமைகள் அடங்கலாக எதிர்நோக்கி இருக்கிற முக்கியமான பிரச்சனை தெரியுமா? வொர்க் பிரஷர், மன அழுத்தம், மன இறுக்கம். அதன் விளைவாக வரக்கூடிய இனம் புரியாத கவலை. இதற்கு என்ன வழி? உடனடியாக சைக்கியாட்ரிஸ்டை அணுகுவது, வில்லைகளை வாங்கி விழுங்குவது, தூங்குண்டு தூங்குவது, பிறகு மருந்துக்கு அடிமையாக மாறுவது. இதுவல்ல, அது எத்தனை பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசிப்பு பழக்கம் வந்துவிட்டால், வாசிப்பு பழக்கம் வந்துவிட்டால் அருமருந்து. அறிவுக்கு, ஆன்மாவுக்கு, உடலுக்கு, உள்ளத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, மன ஆரோக்கியத்துக்கு, வீட்டிலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நிம்மதியா தூங்குவதற்கு அருமருந்து வாசிப்போம். எந்த அளவுக்கு அருமருந்துண்டா, வீட்டுல ஒரு குழப்பம் வந்தா புத்தகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கரகர ஜர பரபரன்னு இருக்கும். குறை பார்த்தா இது என்ன புத்தகத்துல மூழ்கிக்குது, புத்தக பூச்சின்னு விட்டுட்டு போய்த்துருவாங்க. அதுக்கு போற வேண்டாம், புத்தகத்தை மூட வேண்டியதான். அது வெரி பிராக்டிகல் தீர்வு. ஆண்களும் கையில உடனே புத்தகத்தை எடுக்கிறது, பெண்களும் புத்தகத்தை எடுக்கிறது. இது ஒரு நல்ல வழின்னு நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, இலங்கை முஸ்லிம்கள்